முக்கால்வாசி பேர் ஆதரிக்கிறாங்க. நான்கு பேர் ஆதரிக்கவில்லை என்றால் அது உள்கட்சி முசரா இல்லையா? நாங்களும் எதிர்ப்பு தெரிவித்தோம். எதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் என்றால் எங்களுக்கு அடிப்படை ஆதார வசதிகளை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டோம். அந்த அடிப்படை ஆதார வசதிகள் என்ன என்றால் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய பகுதியை அடைந்துவிட்டீர்கள், மேலிருந்து வரக்கூடிய தண்ணி வழியாக எங்களுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அதனால் முதலில் எங்களுக்கு வடிகால் வசதி செய்து தர வேண்டும். படித்தவர்களுக்கு நீங்கள் வேலை தந்துவிட்டால் படிக்காதவர்கள் எங்கே செல்வார்கள்? படித்தவர்கள் படிக்காதவர்கள் தகுதிக்கு ஏற்ப அனைத்து பேருக்கும் வேலை தர வேண்டும். சரியான ஒரு சுகாதார வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். காலத்துல சாம்ப மேல போய் அந்த சாம்ப உள்ள வந்துடும் சொன்னாங்க. ஆனா சில இடத்துல அது நடந்திருக்கு. ஆனா இப்ப உள்ள டெக்னிக்கல் லெவல், இப்ப உள்ள மிஷினுடைய நிலையை பார்க்கும்போது ஒரு துகள் கூட மேல் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அந்த கண்ட்ரோல் நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. இப்ப உள்ள அரசு அப்படி பொருள் வந்து ஒரு கிராம அடிக்கடி விட்டுட்டு தேடுவான். 10 ரூபாய்க்கு நெல் வாங்கி 1 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குற அரசாங்கம் ஒரு புகையை வர வச்சு அந்த கரியை பரப்பி மக்களை அழிச்சு மக்களுக்கு ஒரு நோய் வர வைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துமா? இதை நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். தயவு செய்து இந்த மெஸ்மரிச நிலையிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஏகோரத்து கலந்தாக இந்த என்எஸ் நிறுவனம் வருவதற்கு எல்லோரும் கரகோஷம் எழுப்பி எல்லோரும் கைதட்டி தங்களுடைய வரவேற்பையும் ஆதரவையும் முழுமையாக தெரிவிக்கின்றோம். கருத்து கேட்பு ஒரு நல்ல மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற அதிகாரி அவர்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, நிர்வாகிகளே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர் அவர்களே மற்றும் சுற்றுப்பக்கத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர்களே, கிராம மக்களே, உங்கள் அனைவரையும் மேலப்பெரும்பள்ளம் கிராமத்தின் சார்பாக 24 கிராமத்தினுடைய செயலாளர் ஆர் கரியமூர்த்தி என்கின்ற ஆட்சியை பேசுகிறேன். இங்கே இந்த கம்பெனி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அராஜகம் செய்தார்கள். யார் அவர்கள்? உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்கள் இயக்கப்படுகின்றவர்கள். கருத்து மட்டும் சொல்லுங்க, அவங்களை பத்தி நீங்க குறிப்பிட வேண்டாம். நாங்கள் இந்த கம்பெனி வரவேற்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த விவசாய நிலங்களை நம்பி எங்கள் கிராமத்திற்கு கடைமடைத்த புள்ளையிலிருந்து தண்ணீர் கடைசியில் வராது. வெள்ளக்காலம் 50 மாதம் வரும். கிடையாது, போர் செட்டு நாங்க சாகுபடி பண்ணலாம். அப்படி இப்ப கம்பெனி வாங்கப்பட்டிருக்கின்ற நிலங்கள் யூஸ்லெஸ் லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர், விவசாயத்திற்கு லாயக்கற்ற நிலங்கள். இதை பாடி சொன்னது போல் 40,000 ரூபாய்க்கு நின்ற நிலம் இன்றைக்கு 1,60,000 ரூபாய் விதிக்கிறது என்றால் இந்த பகுதியில் உள்ள ஏழை மக்கள் எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்மெண்டிலே ஒரு உயர்நிலை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அத்துடன் தொழிற்சாலைகள் வந்தால் நான் அடிக்கடி மேடையிலே கூட பேசுகிறேன். விவசாயத்தை நம்பியிருக்கின்ற அந்த கிராம மக்களுக்கு இந்த அரசு இந்த பகுதியில் கிடக்கின்ற நிலங்களை வாங்கி ஒரு தொழிற்சாலைகள் அமைத்தால் எத்தனை படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் என்று கூட சொல்லுகிறேன். அதுபோல் இந்த என்எஸ்எல் கம்பெனியிலே வந்திருப்பதால் நாங்கள் மிகவும் வரவேற்பதற்கான காரணங்கள் என்னவென்றால், எங்கள் பகுதியிலே படித்திருக்கின்ற பட்டதாரி இளைஞர்கள் இங்கே வேலை வாய்ப்பு பெறுவார்கள். இவர்களுக்கெல்லாம் அரசு வேலை வாங்குவதற்கான ஒரு பணம் செலவு பண்ண முடியாத நிலையிலே இருப்பதால் நாங்கள் இந்த படித்த இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்பை கோரி இருக்கிறோம். அதில் பாதிக்கப்படாமல் அளவுக்கு மக்களுக்கு சில காரியங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டிருக்கின்றோம். அதுபோல் தலைச்சாங்காடு, மேலப்பெரும்பள்ளம், கீழப்பெரும்பள்ளம் வாடகைகளில் உள்ள மக்கள் இதை ஆட்சேபிக்கவில்லை, ஆதரிக்கின்றார்கள். இன்றைக்கு பக்கத்து மாநிலமான காரைக்காலிலே பார்த்தீர்கள் என்றால் தொழிற்சாலை நகரமாக மாறிவிட்டது. எங்கள் பகுதியிலே நாங்கள் எங்களுடைய பையனுக்கு திருமணம் செய்திருக்கின்ற சுரக்குழி என்ற கிராமத்திலே, நெடுங்காட்டு ஊராட்சியிலே உள்ள அந்த கிராமத்திலே பார்த்தீர்களானால் காலையிலே யாரும் விவசாயத்தை நம்புவதில்லை. பெண்கள் காலையில ஒரு பேக்கெட் போடுவாங்க, இண்டஸ்ட்ரியலுக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரியலுக்கு போயிடுவாங்க. அவருக்கு என்ன சம்பளம்னா 5,000 ரூபாய் சம்பளம் இருக்கிறார்கள் என்ற போது அவர்கள் தண்ணீரில் விட்டு வருகிறார்கள். அடுத்தவர்களை நம்பி இல்லாத அளவிற்கு சாதாரண ஒரு பெண் அன்னைக்கு
அது படிக்காத பெண் இன்றைக்கு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குவது என்றால் அது பெரிய காரியம் இல்லையா? இங்கே சம்பளம் எவ்வளவு வரும்? 60 ரூபாய் ஒரு மாசம் கணக்கு பண்ணீங்க, அது மாசம் கிடையாது. ஆகையால் இந்த தொழிற்சாலைகள் இந்த நாட்டிலே வளர்ந்தால் எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது பொருளாதார உயர்வு ஏற்படும், படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கும்? நெய்வேலியில் சென்ட்ரல் இருக்காங்க பாதித்துள்ளார். அதே மாதிரி திருச்சியில திருவூர் பாதிப்பு கொடுத்தார்கள். எண்ணூரில் இருக்கும்போது 1952 நான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அனல் நிலையம், ரப்பர் ஃபேக்டரி, பெரிய தொழிற்சாலைகள், இதெல்லாம் இங்க பாதிச்சு புது மக்கள் இருக்காங்களா? இந்த கம்பெனி வரக்கூடாது என்கின்ற ஒரு இந்த நிறுவனங்கள் தடுக்கிறதை தவிர நாங்கள் இந்த கம்பெனி நாங்கள் இதை பதிவு செய்து ஆவணம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.